வேர்ல்டு கப்புக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லாத இந்த இந்த கிரிக்கெட்டுக்கு இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் தேவையில்லாத ஒண்ணு. எவ்வளவு முட்டாள்கள் இருக்கிறாங்க. நம்ப ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாரி பாமக தலைவர், அம் 11 முட்டாள்கள் விளையாடுறத 11,000 முட்டாள்கள் உட்கார்ந்து பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். அது வந்து தனிப்பட்ட முறையில அவங்கவங்க ரசிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. நீங்க கவர்மெண்ட் மூலமா அதுக்கு ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு ஃபண்ட் ஒதுக்கி, அவ்வளோ பேர நிகழ்ச்சி வர வச்சு, உங்களுக்கு ஒரு விளம்பரம் தேவை. அதன் மூலமா, நான் ஏதோ இவங்க தான் வந்து வேர்ல்டு கப் வாங்கி குடுத்தாங்கன்னு அப்படின்ற மாரி ஒரு தோற்றத்த உண்டு பண்றது. இதன் மூலமா ஒரு விளம்பரம் தேடுறது. இதால போனது ஒரு 14, 15 உயிர்கள். இன்னும் நெறைய பேரு அடிபட்டு மருத்துவமனையில இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். மக்களும் வந்து ஒரு செலிபிரிட்டி, இல்ல விஐபி, நடிகர்கள் இவங்கலாம் வரவங்க எல்லாரும் மனுஷங்க தான். யாரும் பெரிய வானத்துலருந்து குதிச்சு வளரல. அவங்கள போய் பார்க்கறது, போறது, கொஞ்சம் நம்மள விட இவங்கள விட திறமையானவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஜிம்னாஸ்டிக்லாம் போய் பாருங்க. இல்ல ஏர் ஷோ பண்றவங்கள பாருங்க. ராணுவ வீரர்லாம் பாருங்க. இதெல்லாம் திறமை அதிகமா வச்சு இருக்கிறவங்க தான். அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கொண்டாட்டமே இல்லையே! ஏன்னா, இத தான் நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கிறதுனால, இதிலேயே மூழ்கி இருக்கிறதுனால, இதுதான் பெருசா நம்ம கண்களுக்கு தெரியுது. மக்கள் அத விட முக்கியமானது வந்து நம்மளுடைய உயிர் ரொம்ப முக்கியம். நெரிசலான பகுதிக்கு நம்ம போகணுமா, வேணாமான்றது கூட யோசிக்கிறது இல்ல. குடும்பத்தோட கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயம். ஓ மக்கள் வந்து யார் நமக்கு நல்லது செய்றாங்களோ, அவங்களுக்காக போனா கூட, ஒரு நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருந்தா கூட, அதுவாவது ஒரு பிரயோஜனமா இருக்கும். இதால போறதால என்ன இருக்கு பாருங்க. 14 பேர் ஒரு இறந்து போனது தான் மிச்சம். இது வந்து முழுக்க முழுக்க இந்த இது வந்து செயற்கையா உருவாக்கப்பட்ட, தெரிந்தே நடத்தப்பட்ட விபத்து இல்ல. செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு கொலைக்கு சமமான ஒரு விஷயம். இது இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இதுலேருந்து அ ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் உடனே 1/2 மணி நேரத்தில கண்டனம் தெரிவிக்கிறாரு. இதுவரைக்கும் காங்கிரஸ்காரர் எல்லாம் முடிஞ்சு நிகழ்ச்சி முடியிற வரைக்கும் கப்பு சிப்புன்னு அதுக்கப்புறம் வந்து நடந்தது தவறு தான் மன்னிச்சுருங்க அப்படின்னு வந்து பேட்டி குடுக்குறாரு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து எல்லாத்துக்கும் குரல் குடுக்குறவங்க எங்கெங்கேயோ நடக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கு இங்க இருக்கிற ஆளுங்கட்சியிலேருந்து, அது கூட்டணி கட்சியிலேருந்து எந்த கட்சியுமே வாய் திறக்கல. ஒரு வார்த்தை வந்து பேசல. மிச்சம் எல்லாம் பிஜேபியில எங்கேயாவது நடந்திருந்தா, உடனே வாய் திறந்து அவங்களுக்கு வந்து கண்டனம் இப்படி ஆயிப்போச்சு. அதுக்கு மோடி தான் கெடுத்துட்டாருன்னுவோம். அது கூட அந்த முதலமைச்சர விட்டுட்டு, நேரடியா மோடி தான் செஞ்சுட்டாரு அப்படின்னுவாங்க. அதுபோல ஒரு ஊடக ஊடகமும் இந்த விஷயத்த பெருசாக்காது. ஏன்னா, அவங்களுக்கு இதன் மூலமா தான் காசும் வருது. அதனால ஊடகங்களும் இந்த விஷயத்த பெருசாக்காது. இத இப்படியே சமாதி கட்டி அவங்க 10,00,000 குடுத்து மூடிட்டு போயிடுவாங்க. இப்பவும் இந்த ஒரு விஷயத்துக்காக பாஜக மட்டும் தான் அதிகமா குரல் குடுத்துட்டு இருக்கே தவிர, மிச்சம் எந்த கட்சிகளுமே இதுக்கும் வாய் திறக்கறதில்ல. நன்றி, வணக்கம்.